கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். தமிழகத்தில் இன்னும் 4 மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளதால் வரும் பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 3000 ரூபாய் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக நியாய விலைக் கடைகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் 2021 பொங்கலுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2500 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. அதுவே இதுவரை அரசால் வழங்கப்பட்ட உச்சபட்ச பொங்கல் பரிசு தொகையாக உள்ளது. பின் திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டு பொங்கலுக்கு பணம் இல்லாமல் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு மட்டுமே வழங்கப்பட்டது. வரும் 2026 பொங்கலுக்கு அட்டைதாரர்களுக்கு தலா 5000 ரூபாய் பணத்துடன் பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை, நிதித்துறை அதிகாரிகளிடம் மூத்த அமைச்சர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் அரசு நிதி நெருக்கடியில் இருப்பதால் பொங்கல் தொகுப்பில் பணம் வழங்க இத்துறை அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதே சமயம் தேர்தலை முன்னிட்டு இதுவரை இல்லாத அளவாக ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு ஆட்சியாளர்கள் உத்தரவிட்டுள்ளனர். இதையடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒருவருக்கு அதிகபட்சமாக எவ்வளவு தொகை வழங்கலாம், அதற்கு எவ்வளவு செலவாகும், அந்த செலவை எப்படி ஈடுகட்டுவது என்பது தொடர்பாக சில தினங்களுக்கு முன் சென்னை தலைமை செயலகத்தில் உயரதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். அதன் அடிப்படையில் 2.25 கோடி அட்டைதாரர்களுக்கு தலா 3000 ரூபாய் ரொக்க பணம், தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. பொங்கல் பண்டிகை முடிவடைந்த பின் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதில்லை. ஆனால் வரும் பொங்கலுக்கு ரொக்க பணம் வழங்கப்படுவதால் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்க ஜனவரி மாதம் முழுவதும் அவகாசம் அளிக்கப்படும். பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெற வேண்டிய பொருட்கள் தொடர்பாக அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டுவிட்டது. என்னென்ன இடம்பெறும் என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என துறை சார்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.